ஒரு விஷயத்த நம்ம ஈர்க்க முயற்சி பண்ணுறப்போ நமக்கு சாதாரணமாக சந்தேகங்கள் வரும். அதாவது நான் இவ்வளோ நாளாக முயற்சிகள் பண்ணுறேன், என்னோடய எல்லா விஷயங்களையும் நான் நேர்மறையாக வச்சுக்கிறேன், நான் செய்ய வேண்டிய ப்ராக்டிஸ் எல்லாமே செய்கிறேன், இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த டிலே ஆகுது அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேள்வி வந்து போக போக எனக்கு இது நடக்கலை போல், எனக்கு இது லேட் ஆகுது போல், ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலன்ற மாதிரியான கேள்விகள், ஒரு சந்தேகங்கள் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை நிறையா பேர்த்துக்கு நிறையா சுச்சுவேஷன்ஸில் வந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணவங்களுக்கே கூட இந்த மாதிரி சந்தேகங்கள் ஒரு சில நேரங்களில் வரலாம். அப்படி வரும்போது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு இலக்கை வந்து முயற்சி பண்ணுறீங்க, அதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. அது மட்டுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அதை மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் இருக்கிறதா கிடையாது. நீங்கள் தினம் தினம் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள், புது நண்பர்கள், ஒரு 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 சின்ன வெற்றி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்ஹவ் உங்கள் கான்ஷியஸ் மூலமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் தான். நம்ம வெறும் ஒரு இலக்கை வச்சுருக்கிறதுனால மட்டும் அது மட்டும் நடந்தால் தான் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் நடந்துச்சுன்னு சொல்லாமல், உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த விஷயங்கள், இப்போ நடந்துகிட்ருக்கிற தினம் தினம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் கூட பார்ட் ஆஃப் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் தான். அப்போது உங்கள் எண்ணங்களில் ஒரு ஒரு முயற்சியை செய்யும்போது, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது எப்பவுமே அந்த பொறுமை வேணும். ஆனால் அந்த அந்த ப்ராசஸை நீங்கள் கொஷின் பண்ணிங்க, அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்க டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிங்கன்னா, உங்கள் கான்ஷியஸ் மூலமாக உருவாக்குற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உங்கள் இலக்கை நோக்கின ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிறது நல்லாவே தெரியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான கான்ஷியஸ் இழந்துருவீங்க. எப்போவுமே ஒரு முயற்சியில் இருக்கும்போது அதுக்கான டைம் எடுக்கும். இம்மிடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள் நடந்தாலும், நீங்கள் அதுக்கு உண்டான டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அந்த பொறுமையும் உங்களுடைய கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் அந்த ப்ராசஸ் மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே மட்டும் கிடையாது. எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நீங்கள் முழுசாக நம்பலைன்னா அந்த ரிசல்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ முக்கியமாக இது கான்ஷியஸ் லெவலில் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுனால, முடிஞ்சளவுக்கு உங்களோட எண்ணங்களை, உங்களோட நம்பிக்கையை வந்து முடிகிற வரைக்கும் முழுசாக வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களால் அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இனிமேல் ஒரு வேளை நான் இந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு இது டிலே ஆகுது, இல்லை ஏனோ லேட் ஆகுதுன்ற கேள்வியை கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த டைம்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினம் தினம் உங்கள்கிட்ட ஈர்த்துட்ருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது தான் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறது எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க எண்ணங்களோட நம்பிக்கை அடிப்படையில் அதுக்கான நேரம் மாறுது. அவ்வளோதான். நன்றி.